ஒரு மனுஷனோட உண்மையான அடிப்படை குணத்தை மாத்த முடியுமா? இது பாருங்க, நம்ம எல்லாருக்குமே எப்பவும் மனசுல ஓடிட்டே இருக்கிற ஒரு கேள்வி. வாங்க, இந்த கேள்விக்கான பதில ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான கதை மூலமா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரோட குணம்லாம் மாறவே மாறாது. அது அவங்க கூடவே பொறந்ததுன்னு நம்ம அடிக்கடி சொல்ல கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே ஒரு மனுஷனால தன்னோட இயல்பை மாத்திக்கவே முடியாதா? யோசிச்சு பாத்திருக்கீங்களா? சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில ஒரு ஞானமுள்ள முனிவரும் அவரோட சில சீடர்களும் வராங்க. மனுஷனோட குணத்தை பத்தி ஒரு பெரிய உண்மைய புரிய வைக்க அந்த முனிவர் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறாரு. அந்த சீடர்கள் எல்லாரும் ஒரு புனித யாத்திரைக்கு ரெடி ஆகுறாங்க. எங்க தெரியுமா? காசிக்கு. அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, அங்க போய் கங்கையில ஒரு முழுக்கு போட்டா செஞ்ச பாவம் எல்லாம் போயிடும், வாழ்க்கை புதுசா தொடங்கும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் கிளம்புறப்போ அந்த முனிவர் மட்டும் வரல. அதுக்கு பதிலா அவங்க கையில ஒரு பொருளை குடுக்கறாரு. அது என்ன தெரியுமா? ஒரு பாகற்காய். சீடர்களுக்கு ஒரே குழப்பம். புனித யாத்திரைக்கும் பாகற்காய்க்கும் என்ன சம்பந்தம்? முனிவர் சொல்றாரு, இந்த பாகற்காய பத்திரமா எடுத்துட்டு போங்க, அங்க கங்கையோட புனித நீர்ல இதயம் முக்கி எடுத்துட்டு என்கிட்ட திரும்ப கொடுங்க அப்படின்னு. என்னடா இது, ஒரு காய்கறிய போய் புனிதப்படுத்த சொல்றாரேன்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனாலும் குரு சொன்ன சொல்ல தட்ட முடியுமா? அவங்களும் அப்படியே செஞ்சாங்க. யாத்திரையெல்லாம் முடிச்சிட்டு அந்த பாகற்காய பத்திரமா கொண்டு வந்து முனிவர் கையில குடுக்கறாங்க. இப்போதான் கதையோட அசல் ட்விஸ்டே ஆரம்பிக்க போகுது. அந்த பாகற்காய் மூலமா முனிவர் என்ன சொல்ல வராரு? அது வெறும் ஒரு காய்கறிய பத்தின பாடம் இல்ல. அது நம்மள பத்தின பாடம். மனுஷனோட மாறாத குணத்தை பத்தின ஒரு ஆழமான பாடம். பாகற்காய வாங்கி பார்த்துட்டு முனிவர் ஒரு கேள்வி கேட்டார். புனித கங்கையில முக்கி எடுத்தாச்சே, இப்போ இந்த பாகற்காயோட கசப்பு சுவை மாறிடுச்சான்னு. அது எப்படி மாறும்? மாறவே இல்ல. வெளிப்புறமா என்ன செஞ்சாலும் அதோட உள்ளார்ந்த குணம் அப்படியேதான் இருந்துச்சு. இந்த உள்ளார்ந்த இயல்பு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அதாவது ஒரு பொருளோட உண்மையான மையமான குணம். பாகற்காய்க்கு அது கசப்பு. அதை எந்த புனித தண்ணில முக்கினாலும் இனிப்பா மாத்த முடியாது. இது பாகற்காய்க்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். இப்ப பாருங்க, அந்த பாகற்காய் ஒரு அருமையான உதாரணம். அதோட கசப்புத்தன்மை மாறாத மாதிரி தான் மனுஷனுக்குள்ளேயும் சில குணங்கள் ஆழமா வேரூன்றி இருக்கும். நாம வெளிப்புறமா செய்யற சில சடங்குகள் மட்டும் அந்த ஆணி வேற அசைக்கவே அசைக்காது. ஆஹா, விஷயம் ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு புனித ஸ்தலத்துக்கு போறதாலேயோ இல்ல சில சடங்குகளை செய்யறதாலேயோ ஒருத்தரோட அடிப்படை குணம் தானா மாறிடாது. உண்மையான மாற்றம் அப்படி வர்றதில்ல. அப்போ என்ன, நாம மாறவே முடியாதா? மாற்றம்ங்கிறது சாத்தியமே இல்லையா அப்படின்னு கேட்டா முனிவர் சொல்றாரு முடியும்னு. ஆனா அதுக்கான தேடல நாம தப்பான இடத்துல ஆரம்பிக்கிறோம். அதுதான் பிரச்சனை. முனிவரோட அறிவுரை ஒரு தெளிவான வழியை காட்டுது. முதல் விஷயம், வெளியிலிருந்து தீர்வு வரும் நம்பறதா நிறுத்தணும். 2வது, உண்மையான மாற்றம் சுய உணர்தல், அதாவது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறது மூலமா மட்டும்தான் வரும். கடைசியா, அந்த மாற்றத்தை கொண்டு வர சக்தி வேற யார்கிட்டயும் இல்ல, உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அதனால வாழ்க்கையில உண்மையான வெற்றி வேணும்னா நாம நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். அந்த மாற்றம் காசிலேயோ இல்ல வேற எந்த இடத்துலயும் ஆரம்பிக்காது. அது நமக்குள்ளே இருந்து தான் தொடங்கணும். இதுதான் இந்த கதையோட மைய கருத்து. தீர்வை வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ள நீங்க தேட ஆரம்பிச்சா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற அந்த மாற்றத்தை வெளியில இருக்கிற சூழ்நிலைகள்லயும் மத்தவங்க கிட்டேயுமா தேடிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களுக்குள்ள திரும்பி பார்க்க தயாரா இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.